ஹை டியர், டுடே வந்துட்டு செகண்ட் வேவ் எபிசோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக இது பார்ட் நம்பர் மறந்துட்டுனே. சரி, ஓகே, அதை நான் வீடியோ அந்த டைட்டிலில் போடுறேங்க டியர். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். லாஸ்ட்டாக எப்படி முடிச்சிருப்பேன் அப்படின்னா, அது நான் இப்போ தான் கேட்டேன் டியர். ஸோ வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் அந்த வாய்ஸ் ஸ்டக்கான மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சாரி, அதை நான் கவனிக்கல. மன்னிச்சு. ஓகே டியர், டெய்லி மன்னிப்பு கேட்குறது எனக்கு ஒரு ஹாபி ஆயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு சின்ன பெரிய மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடறேன். ஸோ அதுக்கப்புறம் சாரி கேட்குறது இதே வேலையை போச்சு. இவளுக்கு இதான் வேலை நினச்சி தப்பாக எடுத்துடாதீங்க, மன்னிச்சு. அவ்வியூஸ் வராங்க. சரி, ஓகே. ஸோ லாஸ்ட்டில் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, நீங்கள் சண்டை போட்டுட்டு அந்த ஆண்டி பார்த்து, ஆண்டி என்னன்னு கேட்க மாட்டீங்களான்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு அந்த ஆண்டி இருந்துட்டு, உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே நான் ஏன்ப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இதை கேட்டு 3 பேர்த்துக்குமே ஷாக்கு. அப்படியே டக்குன்னு அந்த ஆண்டி திரும்பி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதோட முடிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆண்டி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கு இப்போ தான் ரியலைஸே ஆகுது. ஐயோ வளரிட்டியா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே நம்பிட்டு வந்துட்டு, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, என்னம்மா பேசுனீங்க அப்படிங்கிறாரு. டே நம்ஜுனா, அது வந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே சிம்சிம் வந்துட்டு பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. டே என்னடா பிடிச்சாதான், என்னடா வந்து திடீர்னு கட்டி பிடிக்கிற, அவங்க 2 பேர் சண்டை போடுறாங்கடா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனோட ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஆண்டி. ஸோ அவன் சொல்கிறான், கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம்ல, குடும்பத்துக்குள்ள சண்டை போச்சா நம்ம போயிட்டு எதுவும் உள்ள பூந்து குழப்பி விடக்கூடாது. பாத்தி நீ ரொம்ப குட்டா இருக்க அப்படிங்கிறான். ஐயோ வாயை மூடுற குட்டி சாத்தானே, வந்துட்டு இது கலப்பி விட்டுரும் போலையே அப்படின்ட்டு அவன் வாயை மூடிக்கிட்டு, அது வந்துட்டு இங்கே பாரு வயன், இந்த மாதிரி நம்ம எல்லாரும் குடும்பமாக இருக்கோம்ல. ஸோ அப்படி நம்ம குடும்பமாக இருக்கோம், நம்ம எல்லாரும் குடும்பமாக இருக்கோம், உனக்கு புரியுதா? நீ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தையும் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஆண்டி பாண்டி, நீ என் குடும்பத்தில் ஒன்று தானே, நீ என்ன ஆன்டி மாதிரி தானே பார்க்குற அப்படிங்கிறாங்க. நீங்கள் அம்மா மாதிரி பார்க்குற அப்படிங்கிறீங்க. இல்லை அம்மாலாம் வேணாம், உன் அம்மாவுக்கு ஈக்குவலாக யாராலையும் வர முடியாதுப்பா. ஸோ என்ன ஒரு ஆன்டி மாதிரியே பாரு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள நீங்கள் அம்மா மாதிரி பார்த்தா நம்பிச்சுட்டு உங்களுக்கு அண்ணன் ஆகிடுவாருல்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு பக்குன்னு ஆயிருக்கும். இல்லை நான் உனக்கு ஆன்டி தான், ஓகேவா? ஸோ என்னை வந்துட்டு ஆன்டி மாதிரியே பாரு, அதனால தான் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பிட்டே இருக்கிறாங்க. நம்பிச்சுனுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குது. அவர் திரும்ப பார்க்குறாருமா, இல்லை நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், டே அவ்வளோ நம்ம குடும்பத்தில் தானே இருக்கிறா, அதாவது நம்ம கூட தானே இருக்கா, அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் ஒன்றுடா. ஸோ எதுக்கு சண்டை போட்டுட்டு அதை வந்து நான் உள்ளே வந்து கெடுத்துட்டு அது ஒரு மாதிரி நீங்களே கத்திட்டு இருக்கிறீங்க, நானும் வந்து கத்துணுமா அப்படிங்கிறாங்க. ஏதோ பேசிக்கிறாங்க, நமக்கு தான் புரியலையோ அப்படின்ட்டு அவரும் அமைதியாக நின்றுருக்காரு. ஆனால் நீங்கள் விடுற மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள் சார், எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு அந்த கடலை உருண்டை வேணும் அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி சிம்சும் ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு, தாதி எனக்கு அது வேணும், ஒன்றாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்குறான். அவருக்கு தானே தெரியும் அந்த பல்லு வெளி வந்தது எல்லாமே. ஐயோ டே, உனக்கு பல்லு கூட முளைக்கலடா. இந்த கிராதகி அவ்வளோ கெட்டியாக சமைச்சு வச்சிருக்காடா, அதை செஞ்சு வச்சிருக்காடா, அதை எப்படிடா நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கண்ணத்தில் கையை வச்சுட்டே பேசிகிட்டு இருக்காரு. அதை மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அவர் அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு கையை அப்படியே சொடக்கு பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அவரோட ஃபேஸ் கிட்ட உங்களுக்கு கை எட்டவே இல்லை, ஆனால் எக்கி அப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்போ தான் பார்க்குறாரு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆன்சர் வேணும், இப்போ எனக்கு தெரியாது, கடலை மிட்டாய் வேணும் அப்படிங்கிறீங்க. அவன் குழந்தை கேட்குறான், உனக்கு என்ன இப்போ வேணா போய் கடையில் வாங்கி சாப்பிடுங்க 2 பேரும் அப்படிங்கிறாரு. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் தான் கல் மாதிரி வச்சிருப்பீங்களே, கடலை மிட்டாய் பண்ணலாம், கடலை மிட்டாய் கல் மாதிரி பண்ணி வச்சுட்டு கடலை மிட்டான்னு கேட்டுக்கிற, உனக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு பல்லு கூட இல்லை, சாப்பிட்டு பார்த்தியா முதல்ல, அவ்வளோ கெட்டியாக இருக்குது, இருக்கிறதே குட்டி பல்லு அவனுக்கு, அதை கடிச்சிருந்தா அந்த அரைப்பல்லும் சேர்த்து உடஞ்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, மொத்தத்தையும் திருடி சாப்பிட்டுட்டு வாயை பார்த்தீங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு செம்மையா ஷாக்கு. எது திருடுனா? என் வீட்டில் என் கிச்சனில் நான் வாங்கி போட்ட, அதாவது சமைக்கிறதுக்கு நான் வாங்கி போட்ட பொருளை நீ சமைச்சு வச்சிருந்தா அதை நான் எடுத்து சாப்பிட்டா அது வந்து திருடுன்னு அர்த்தமா? இது என் வீடு அப்படிங்கிறாரு. உங்கள் வீடாக இருந்தால் அடுத்தவங்க செஞ்சு வச்சதை அடுத்தவங்களுக்கு தெரியாம, அதுவும் யாருக்குமே தெரியாம மொத்தமா ஒண்ணு கூட வைக்காம மொத்தமா அள்ளி சாப்பிட்டா திருட்டுன்னு தான் பேர் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்கியூ பண்றீங்க. நீங்க இப்படி சொல்லவும் சிம்மும் அப்படியே உங்களை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ஜுன் அப்படியே அண்ணாந்து பார்த்து கேட்குறான். ஸோ தாதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவர் கீழே குனிகிறாரு. இவன் அண்ணாந்துட்டு இருக்கான். அண்ணாந்து பார்த்துட்டு, தாதி எல்லாத்தையும் திருடிட்டியா, நீயே திருடி சாப்பிட்டுட்டியா அப்படிங்கிறான். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அட பாவீங்களா, குடும்பமே சேர்ந்து திருட்டு பட்டம் கட்டுறீங்களா என் மேல அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா திருடுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் போயும் என்னத்தை
சி ஒரு கடலை உருண்டையை சாப்பிட்டதுக்கெல்லாம் திருட்டு பட்டம் கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அவர் பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே செம ஷாக்ல நிற்கிறாரு. நீங்க சொல்லுங்க சார், ஏன் எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டீங்க? யாருக்காவது ஒரு பீஸாவது வச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், மறுபடியும் சொல்றேன், அது திருட்டு கிடையாது, அது என் வீடு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை சார், நீங்க திருடிட்டீங்க. ஒன்று கூட அதாவது சரி ஓகே, அதான் கல் மாதிரி இருந்துச்சுல்ல, அப்படியே சார் எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க. அப்படி கல் மாதிரி இருந்தா யாராவது சாப்பிட முடியுமா? எடுத்து குப்பையில போட்டிருப்பாங்க இல்லையா, வந்து காட்டியிருப்பாங்க, என்னது இப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, ஏதாவது கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பழியெல்லாம் போட மாட்டாங்க சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரெண்டு பக்கம் ரெண்டு கடவா பல் இருக்கு. ஸோ ரெண்டு வலி வந்து கிடக்குது, அவருக்கு தானே தெரியும். உங்ககிட்ட ஆர்கியூ கூட பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு பெயினா இருக்கு. ஆனாலும் வந்துட்டு நீங்க இப்படி சொல்லவும் சிம்சிமும் சேர்ந்துட்டு, என் ஜாதி திருடுன, இதெல்லாம் கெட்ட ஹேபிட் இல்லை அப்படிங்கிறான். டேய் மகனே நீயும் மாடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஆன்டி சும்மா இல்லாம, எப்ப இருந்துடா நம்ஜுனா உனக்கு இந்த மாதிரி திருட்டு புத்தி வந்துச்சு, சாரிடியா, எப்ப இருந்த நம்ஜுனா உனக்கு இந்த மாதிரி திருட்டு புத்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு நம்ஜுனுக்கு அப்படியே கை கால ஆடி போச்சு. டே என்னடா நடக்குதுங்க, ஒரு கடலை உருண்டை எடுத்து சாப்பிட்டுருக்காடா இந்த மாதிரி குடும்பமே சேர்ந்து திருடிட்டான்னு திருட்டுப்பட்டம் கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கத்திட்டே இருக்காரு. அதாவது கத்திட்டாரு, அவரால் தாங்க முடியல இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு. ஸோ அப்படியே கத்திடுறாரு. கத்துனதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் அமைதியா நின்னுக்கிறீங்க. இப்படி நீங்க அமைதியா நிக்கிறத பார்த்துட்டு நம்ஜுன் கிட்ட வந்து, ஏய் உண்மையை சொல்லு, என்னை பார்த்தா உனக்கு திருட மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா தெரியல, ஆனால் நீங்கள் பண்ண வேலை அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயும் முனகுறீங்க. காது நல்லாவே கேட்குது எனக்கு. இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு கடைசியாக நீ என் பையன் என் அம்மா எல்லாத்தையும் உன் பக்கம் திருப்பிட்டல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியல அவர் என்ன பேச வராருன்னு. ஏன்னா அவர் என்ன மெயின் பண்ணி பேசுகிறாருன்னா, ஃபஸ்ட்டு சிம்சிமை வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இழுத்துக்கிட்ட மாதிரி, இப்போ வந்துட்டு அந்த ஆன்ட்டியும் சேர்ந்து உங்கள் பக்கம் தான் இருக்கிற மாதிரி, அவர் மட்டும் தனி மரமாக நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது போல். ஸோ அதனால தான் அந்த மாதிரி கேட்குறாரு. பட் உங்களுக்கு அது புரியலை. திரும்ப வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அனுமதிக்க மாட்டாரு சார், முதல்ல எங்களுக்கு கடலை உருண்டை வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் என்ன நீ சும்மா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் எப்போ கேட்டேன்? இன்னைக்கு தான் கேட்டேன். அது எது கேட்டேன்? நீங்கள் திருடுனால கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வா திருடன்னு மறுபடியும் சொல்லாத, சத்தியமாக முடியல என்னால். என் லைஃப்பில் நான் ஒரு நாள் கூட திருடுனதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்போ திருடிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வயன், இப்போ என்ன உனக்கு கடலை மிட்டாய் வேணும் அதானே, இந்தா காசு போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும், அந்த ஆன்ட்டி சும்மா இருக்காம, டே நம்ஜுனா என்னடா பண்ணுற, என்ன காரியம் பண்ண பார்க்குற நீ, அவளுக்கு வெளியே போனால் ஆபத்து இருக்குன்னு தெரியும்ல, நீ தானே அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்னை காப்பாற்றினேன், ஆனால் நீ எனக்கு என் வீட்லேயே வந்து திருட்டு பட்டம் கட்டிட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே திருட்டு மூச்சு நிற்கிறீங்க, ஒரு மாதிரி மூஞ்சி பாவமாக வச்சுட்டு நிற்கிறீங்க. ஏதாவது சொன்னால் உடனே பாவமாக மூஞ்சி வச்சுக்குவேன். பரவாயில்ல, நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் என் குடும்பமே சேர்ந்து என்ன சாரி கேளு மன்னிப்பு கேளுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுக்கு இப்படி நீ திருத்துன்னு முழிக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பும் வருது, பட் இருந்தாலும் அமைதியாகவே நிற்கிறீங்க. டேய் என்னடா என்ன வளவலன்னு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த பக்கம் சிம் ஜாதி ஏன் ஜாதி வளவலன்னு பேசிட்டு இருக்க, அதுக்கு கடலை மிட்டாய் வேணும் அப்படிங்கிறான். டேய் நீ வேற ஏன்டா என்ன படுத்துற, டேய் இந்த ஊரில் அதெல்லாம் சீக்கிரம் கிடைக்காதுடா அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, அதனால தான் எனக்கு வைன் செஞ்சு கொடுத்தா. என் பார்பி தான் எனக்கு ஆசையாக செஞ்சு குடிச்சு, எவ்வளோ மனமாக இருந்துச்சு தெரியுமா. எல்லாத்தையும் உங்ககிட்ட திருடி சாப்பிட்டுட்டு நீ அப்படின்ட்டு மறுபடியும் ஒன்று அழ ஆரம்பிக்கிறான். அவன் அழுக ஆரம்பிச்சிட்டானா உங்களுக்கு மாதிரி பிபி சுகர்லாம் ஏறிடும் போல். ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவன் அழுகிறத பார்த்தா. அப்படியே நீங்கள் திரும்ப சார் அப்படின்னு கத்துறதுக்குள்ளே அவரே வந்துட்டு அவனோட வாய் பற்றி, என்ன இப்போ கடலை மிட்டாய் வேணும் அவ்வளோதானே, இங்கே பாரு அது நான் போய் வாங்கிட்டு வரேன் சரியா, இங்கே இருங்க 3 பேரும் இங்கே இருங்க, குத்துக்கல்லாட்ட நானே போகிறேன். ஆஃபீஸ்க்கு போகணும் வேலை, இங்கே வந்தாலும் வேலைக்கு மாதிரி ஒரு மாதிரி கடுக்கடுன்னு தான் பேசிட்டு போகிறாரு. சிம் இப்போ தான் அமைதியாக நிற்கிறான். அவர் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வெளில போகிறாரு. இங்கே 3 பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு, சிம் உங்களுக்கு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வருவார் டேடி, ஓகேவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பையன் நீ செஞ்சது தான் நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய, நீ சாப்பிடவே இல்லைடா எப்படிலாம் சொல்கிறேன்னு கேட்குறீங்க. அதுதான் அவ்வளோத்தையும் டாடி முழுங்கிட்டாருல திருடி, அப்போ நல்லா இருந்திருக்கும்ல, போச்சு எல்லாம் போச்சு. இதுக்குத்தான் நான் அப்போவே சொன்னேன், கேட்டியா நீ, ஒன்றாவது சாப்பிட்டுக்கிறேன்னு கேட்டேன், ஒன்றாவது குத்தியா நீ அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தப்பு தான்டா, ஏன் தப்பு தான், ஒன்றாவது நான் கொடுத்துருக்கணும், இனிமேல் மாதிரி பண்ண மாட்டேன் சரியா, எது செஞ்சாலும் முதல்ல சூடாக இருந்தா என்ன கொதிச்சா என்ன ஜில்லு இருந்தா. ஆமாம் எல்லாம் பொழுது போகிறதுக்கு அப்புறம் தான் புத்தி வருமா அப்படிங்கிறான். டேய் என்னடா கேவ மாதிரி பேசிட்டு இருக்கிற, கொஞ்சமாவது குட்டி பையன் மாதிரி பேசுடா அப்படின்னு சொல்லவும், தானா வருது வயன் அப்படிங்கிறான்.
நீங்களும் சிரிச்சுட்டே துளி வேலை இருக்கு ஆனால் பாரு குள்ளவாத்து பெரிய மனசு மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேர் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஜாலியாக டிவியெல்லாம் பார்த்துட்டு சும்மா விளையாடிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் வெளியே போன மனுஷன் சுத்துறாரு சுத்துறாரு, கடை ஏறாரு இறங்குறாரு, பேக்கரிக்கு அந்த கடை இந்த கடைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு சின்ன பீஸ் கூட அந்த அது என்ன பீனட்டு சிக்கின்னு சொல்லுவாங்களா, ஓகே அது பேர் வந்துட்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த கடலை பருப்பி இருக்கிற ஸோ அந்த கடலை மிட்டாய் வந்து கிடைக்கவே இல்லை. எல்லா பக்கம் தேடுறாரு. போனாரு வரவே இல்லை. நீங்களும் பார்க்குறீங்க 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆண்டி என்ன ஆண்டி இந்த சார் இன்னுமே காணோம் அப்படின்னு சொல்லவும், ஏய் ஒயன் இன்னும் நீ எப்பத்தாலும் அவனை சார் சார்னு கூப்பிட்டுருக்கா, ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பேர் சொல்லி கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஐயோயோ அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், என்ன போயிட்டு எப்படி கூப்பிட சொல்றீங்க, அதெல்லாம் தப்பு ஆண்டி அப்படின்னு சொல்லவும், என்ன இப்போ அவன் உனக்கு அங்கிள் மாதிரி இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அங்கிள் மாதிரிலாம் இல்லை, அவர் நல்லா ஹேண்ட்ஸமா அழகா தான் இருக்காரு. இப்போ இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா எப்படி சொல்றது, இங்கே பார்த்தீங்களா நம்ம குள்ள வந்துருக்குல்ல, இப்படி ஒரு பையன் இருக்கிறது கூட எனக்கு ஆச்சரியம் தான். அவருக்கு இந்த வயசுல ஒரு பையன் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஆனாலும் ரெஸ்பெக்ட்னு ஒன்று கொடுக்கணும்ல ஆண்டி, என்னை காப்பாற்றி இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ எனக்கு தங்க இடம் கொடுத்து வேலையும் கொடுத்துருக்கு. ஸோ நான் தானே அவங்கள புரிஞ்சு நல்லபடியாக பார்த்து பேசணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஆண்டி அப்படியே உங்களே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ அவர் மேலே ஒரு மரியாதையில் இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த மேடமுக்கு வந்துட்டு மனசுக்குள்ளே என்ன தோணும், வேற என்ன தோணும் போகுது, ஆ வருங்கால புருஷனுக்காக இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்கா, பரவாயில்லையே, நீ கொடுத்து வச்சவ தாண்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிளான் ஓடிட்டே இருக்கு. அவங்க இந்த பிளான் பண்றதை மட்டும் விடுறதே இல்லை. அவங்க வந்துட்டு முடிவே பண்ணிட்டாங்க போல, நீங்க தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன. ஸோ சிம்மி நீங்க தான் பார்த்துப்பீங்க, நல்லபடியா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. ஸோ அதனால உங்களை விட்டு கொடுக்கவே அவங்களுக்கு ஒரு பர்சன் கூட விருப்பம் இல்லை. உங்களையே வந்து இங்கேயே பிடிச்சி வச்சுக்கணும், அவ்வளோதான் அவங்களோட ஆசை கனவு எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ஜூனும் 2 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட கொரியா பாதி சுற்றி இருப்பாரு, பட் கிடைக்கவே இல்லை. அங்கங்கே ஏறி ஏறி கடைசியாக வந்துட்டு இது எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி சாக்லேட்லாம் எங்கே செய்வாங்க, இது சாக்லேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நெட்டில் போட்டு பார்க்குறாரு. ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் தான் கிடைக்கும் நீர், ஓகேவா. ஸோ ஃபாரின் கண்ட்ரியில் இதெல்லாம் வேறு மாதிரி செய்வாங்க, நம்ம தான் இந்த மாதிரி செய்வோம்னு நினைக்கிறேன். அதனால முடிச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் தான் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியா, அப்போது இதுக்காக அங்கே போக முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி அவருக்கே யோசனையாக இருக்குது. சரி ஓகே, ஏதாவது இந்தியன் பொருளெல்லாம் விற்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எங்காவது போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏறி இறங்கி 4 மணி நேரம் ஆச்சு, ஒரு இடத்துல கிடைக்கல. அப்படியே சோர்ந்து போய் மனுஷன் வந்து நூலாகி வந்துட்டு இருக்காரு. காரை நிறுத்தி இறங்கி வராரு. அவரு கட்டி இந்த டையெல்லாம் ஒரு மாதிரி கோணிச்சுக்கிட்டு இருக்கு. ஷர்ட் எல்லாம் வந்துட்டு பாதி இன் பண்ணி பாதி டக்கின்லாம் எடுத்து விட்ட மாதிரி கசமுசா இருக்குது. கோட்டை வந்து அப்படியே வந்துட்டு கழட்டி கையில பிடிச்சிட்டு, தோல்ல கூட மாட்டல, கையில பிடிச்சி அப்படியே பேகை வீசிட்டு வர மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. ஷூ அப்படி கழட்டி விடுறாரு, அங்க ஒன்று இங்க ஒன்று போய் விழுகுது. மனுஷனுக்கு அவ்வளோ டயர்டு. ஸோ அப்படியே அவர் ரொம்ப டயர்டாக உள்ள வரது. அப்படியே 3 பேங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத மாதிரி தான் அப்படியே ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க, எம்டி பிளாங்க் மைண்டோட. அவர் நினச்சிருப்பாரு, சரி ஓகே நம்ம இவ்வளோ சோர்ந்து போய் வரோமே, யாராவது நம்மளை வந்து தண்ணியாவது கொடுப்பாங்கன்னு. ஆனால் 3 பேர் ஒரு இன்ச்சு நகரில் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. அவர் இன்னும் அதாவது வாசப்படியிலேருந்து அப்படியே உள்ளே வருவார்ல. ஸோ உள்ளே வரும்போது எதுங்க கேட்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே உள்ளே வராரு. அப்படியே ஹேர் எல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது, அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு தேடி இருப்பாரு போல. ஏன்னா வந்து வாய் தந்தா மூடவே மாட்டேன்னு அழுதுட்டு இருக்கானே, அதனால தேடி இருப்பாரு. இன்னும் பையன்கிட்ட அதிகமாக பேசலனால பாசம் ரொம்பவே இருக்கு, அதனாலேயே தேடி இருப்பாரு. அவன் ஆசைப்பட்டது வேற. ஸோ ஒரு மாதிரி ஏக்கமாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருப்பாரு, எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அப்படியே உள்ளே வராரு. உள்ளே வரும்போது 3 பேர் அட் அ டைமில் எங்க கடலமட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுவும் கையை நீட்டிட்டு 3 பேர் கேட்டுக்கிறீங்க. நீங்களும் ஒரு கை நீட்டிக்கிறீங்க, அந்த ஆன்ட்டி ஒரு கை நீட்டுறாங்க. சின்ச்சி மட்டும் 2 கையை அழகாக க்யூட்டாக நீட்டிட்டு தாஜி முத்தாய் அப்படிங்கிறான். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அட சண்டாளி, செய்யறதே செஞ்சா இங்கே கிடைக்கிற மாதிரி எதையாவது செஞ்சு தொலைய மாட்டாளா, இந்த ஊர்லேயே இல்லாததா பார்த்தா செய்வாளா, நல்லா இருப்பியாடி நீ அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள உங்களை அப்படியே போட்டு கரிச்சு கொட்டிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன தெரியும். நீங்கள் அப்படியே இன்னும் கை நீட்டியே நிற்கிறீங்க. பாரு, பெருசு சின்னது இது ஒன்று, வயசுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு கை நீட்டிட்டு நிற்கிறனால அப்படி நினச்சிக்கிறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. என் அப்பா மட்டும் நிம்மதியாக போய் பிஸ்னஸ் அப்படிங்கிற பேரில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். பேசாமல் நானும் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு போட்டு போயிட வேண்டியதான். இதுக்கு மேலே இங்கே என்னால் குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு இத்தனையும் அவரோட மைண்டுக்குள்ளேயே மைண்ட் வைஸாக போயிட்டுருக்கு.
ஸோ இங்கே சிம் எஞ்சி ஓடி போயிட்டு டாடி வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் எல்லாம் கைவிட்டு பார்க்குறான். இல்லை அப்படியே தூக்கிக்க சொல்லி கை தூக்குறான். ஸோ அவரும் அவ்வளோ டயர்ட்லேயும் தூக்கிக்கிறாரு. தூக்கினதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டு பார்த்துருப்பான். இல்லை ஸோ இப்போ மேலே ஷர்ட் பாக்கெட்டில் வந்து கை விட்டு பார்க்குறான். இல்லை அவன் ஆசையாக தேடுறப்ப இருந்த எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு எந்த இடத்துலையும் கிடைக்கல அப்படிங்கிறவும் அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாறுது. மூஞ்சி அப்படியே சோர்ந்து போகுது. அவர் அதை நோட் பண்ணுறாரு. ஜாஜி இல்லையா வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் எங்கேயுமே கிடைக்கல சிம் அது. நான் எல்லா பக்கம் தேடினேன்டா டாடி ஃபுல்லாக தேடிட்டேன், இங்கே எங்கேயுமே இல்லைடா அப்படிங்கிறாரு. இதுக்கு தான் நான் உன்ட்டு அப்பவே சொன்னல ஒன்றாவது நான் சாப்பிட்டுக்கிறேன்னு கேத்தியா நீ அப்படின்ட்டு அழுகிறான். டேய் நீ அழுகாதடா, நான் வேணா உனக்கு வேற செஞ்சு தரேன் அப்படிங்கிறீங்க. இங்கே நம்மளுக்கு செம ஷாக்கு. எதை மறுபடியும் செய்யறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் வேற என்ன சார் பண்ணுறது, நீங்கள் தான் எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டுட்டீங்கல்ல அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு மறுபடியும் திருடன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் மண்டே உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடைப்பீங்க சார் உடைப்பீங்க. எந்த ஊர்லப்பா இந்த மாதிரி நியாயம் அநியாயம் எல்லாமே நடக்குது. திருடுறவங்களே கண்டுபிடிச்சவங்களை பார்த்து மண்டை உடைச்சிடும் பேசுவாங்களாம். நான் தான் உங்கள் மண்டையை உடைக்கணும் அப்படிங்கிறீங்க. வயன் தயவு செஞ்சது பேசாத, என்னால் உனக்கு பதில் கூட சொல்கிற நேரமே நான் இல்லை, முடியல வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் விடுங்க சார் நாங்கள் போயிட்டு வேற செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறான். இந்த வேணா எடு ஓகேவா பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. இந்த பக்கம் நம்ஜனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா நீங்கள் தான் அப்படி கல் மாதிரி செய்கிறீங்களே, அது எப்படி இருக்கும், என் பையனுக்கு இருக்கிற அரைப்பல்லும் சேர்ந்து கொட்டிடுமே, கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க. சின்ன கிச்சனுக்குள்ளே தான் இருக்கிறான். இந்த பக்கம் அந்த ஆண்டி என்னமோ பண்ணுங்கடா, நீங்கள் 3 பேரும் என்ன உங்கள் குடும்பம் நீங்கள் ஏதோ பேசிக்கிறீங்க, நான் எதுக்கு தேவையில்லாம உள்ள வந்துட்டுங்கிற மாதிரி அவங்க ஜாலியாக ஹாயாக அப்படியே வந்துட்டு சேரில் உட்காந்துட்டு சோஃபாவில் அப்படியே உட்காந்து சேரில் காலை போட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சிம் எடுத்துட்டு இருக்கான், அதாவது வீடியோ எடுத்துட்டு. ஸோ நீங்கள் அப்படியே மறுபடியும் அந்த கடலெல்லாம் வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்ல. ஸோ அதெல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்க. நம்ஜுன் வந்து அந்த ஆன்டி கிட்ட இங்கே பாருமா, அவன் செஞ்சது நிஜமாவே கல் மாதிரி இருந்துச்சுமா, பதட்டத்தில் இவன் வந்து கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாப்பிட்டுட்டேன், தூக்கி கூட போடலை, எனக்கு தோணல அந்த பதட்டத்தில், அதனால தான் சாப்பிட்டேன், இங்கே பாரு எனக்கு பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா இருக்கிறாங்களோ. ஸோ அவங்க கையெடுத்து 2 கணத்துலேயும் வச்சு பார்க்குறாங்க. அப்படி வச்சுக்கவும் அந்த ஆன்ட்டிக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்துட்டு என்ன இருந்தாலும் பையன் ஆச்சு இல்லை, ஸோ அப்படி விட்டெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். டேய் என்னடா ஒரு மாதிரி இருக்குது கண்ணெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வலிக்குதுமா, நிஜமாக கல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாம்மா அப்படின்னு சொல்லவும். அப்படியாடா, என்னடா பண்ணுறது, இப்போ வேற போயிட்டு சமைக்கிற 2 பேர் போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லவும். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் உட்காந்துக்கிறாரு. இப்போ இதுதான் சரியான டைம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்டி யோசிக்கிறாங்க. திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ஜுனா இதுக்கு ஒரே வழி தாண்டா, பேசாம நீ உள்ளே போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லவும். எது ஹெல்ப்பா, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. போடா போ, நீ போயிட்டு ஏதாவது பண்ணு, அப்படியே அப்படி இப்படி பண்ணி அவளை சமைக்க விடாத ஓகேவா, சிம் வந்துட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறீங்க, அதுவும் சரிதான், சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு அவ்வளோ டயர்லையும் போகிறாரு. உள்ளே வந்ததுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க 2 பேரும் வியர்டாக பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்ததில்ல சொல்லிட்டு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும் சிம் வந்துட்டு டாடி மறுபடியும் திருடலான்னு வந்துட்டியா அப்படிங்கிறான். டேய்க்குள்ளே பார்த்து உன் வாய் உடச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசிட்டு இருக்காரு, மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு, வெளியே பேசலை. இந்த பக்கம் மறுபடியும் சிம் வந்துட்டு டாடி இங்கேருந்து போ அப்படிங்கிறான். இங்கே பாரு வயன் உங்ககிட்ட தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்கிட்ட என்ன சார் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் நீ சமைக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் பின்ன நீங்களா செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நானே செய்கிறேன், நீ இந்த பக்கம் வா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஷாக்கு, இதெல்லாம் உங்களுக்கு வராது போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் கேட்கவே இல்லை நம்ஜுன், நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ கல் மாதிரி பண்ணுற, நீ உண்மையாக ஒத்துக்கினாங்க, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை, அதை விட நானே சமைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ சார் அப்படியா, சரி ஓகே, என்னை விட நீங்கள் பெட்டராக செஞ்சுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக 1000 டைம்ஸ் பெட்டராக நான் உன்னை விட நல்லா செய்வேன், ஏன்னா என் பையனுக்காக நான் பார்த்து சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் போட்டு பார்க்குறாரு. ஸோ இது மாதிரிலாம் பண்ணணும்னு ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அதை போனதுக்கு அப்படியே தூக்கி வீசிடுறாரு. ஏன்னா வந்துட்டு ஒரு டைம் பார்த்தாவே சாருக்கு மண்டக்குள்ளே ஏறிக்குமா, செம பிரில்லியன்ட் தானே. ஸோ அதனால தான் எல்லாமே ஒரு டைம் பார்த்தா போதும் அவருக்கு அப்படி டக்குன்னு ஏறிக்கும். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா போட்டு இந்த கடலெல்லாம் இருக்கிற, ஸோ அந்த கடலக்காயா வேர்க்கடலை அதை வந்துட்டு அப்படியே எடுக்கிறாரு. ஸோ எடுத்து ஃபஸ்ட் நல்லா வறுக்கிறேங்கிற பெயில் அங்கே செம்மையாக தீச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உள்ள இருக்கவே முடியல, ஒரு மாதிரி காந்தல் வருது, இரும்பலாக இருக்குது 2 பேர்த்துக்குமே. ஸோ சிம் ரொம்பவே இரும்புறான். நீங்கள் தான் பார்த்துட்டு சார்
கருகுது சார், நிறுத்துங்க அடுப்பு அப்படின்னு சொல்லவும், பொன்னிறமா வரும்னு சொன்னாங்களே வரவே இல்லை அப்படிங்கிறாரு. அது கருநிறமா இருக்குது, பொன்னிறமெல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு சார், என்ன சார் பேசிட்டு இருக்கிறீங்க? சும்மா பொன்னிறம், அது வெங்காயமா வணக்க போறீங்க பொன்னிறமா வரணுன்ட்டு, ஐயோ இது கருகி போயிடும் சார், எடுங்க சார் அடுப்பை நிறுத்துங்க சார் அப்படிங்கிறீங்க. அவரும் ஓ அப்படியா, ஓ சரி ஓகே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. அடுத்து அது கொஞ்சம் ஆறணும்ல. ஸோ ஆறுனதுக்கப்புறம் தான் அதை உதிர்க்க முடியும். அதாவது அந்த நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ வேர்க்கடலை நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி பண்ணோம் தொல்லியெல்லாம் வரல. ஸோ அது வந்துட்டு ஆறுனா தானே பண்ண முடியும். பயமில்ல அதை மறந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரைட் அடுப்பில் இறக்கி வச்சதும் அப்படியே கையில் அள்ளிடுறாரு. ஸோ கையில் அள்ளினா எப்படி இருக்கும், அப்படியே செம சூடு, கையில் அள்ளி அப்படியே பொத்துன்னு கீழே தூக்கி போட்டுறாரு. செம்மையாக ஹீட்டாக இருக்குது, ஹீட் தாங்க முடியல. அப்படியே எல்லாம் வந்துட்டு சிம்ச்சி மேலே உங்கள் மேலே அவனுக்கு எதுவும் சூடு வச்ச மாதிரி இருக்குது, அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். ஸோ நீங்கள் சார் அப்படின்னு கத்துறீங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா ஒரு கை நிறைய அள்ளிருப்பாரு, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. எட்டி பார்க்குறீங்க அந்த பாத்திரத்தை. பாதியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொட்டியாச்சா, சரி ஓகே நீங்கள் செஞ்சு முடிக்கிறப்போ 1 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சமைங்க நானும் பார்க்க. அவர் அப்படியே முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஆற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்க அண்ட் சிம் 2 பேரும் உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நீங்க செய்யறப்போ. இப்போ 3 பேரும் அதாவது அந்த பாத்திரம் வந்து நடுவில் வச்சுட்டு ஒரு பக்கம் சிம் நடு 3 பேரும் அப்படியே உட்காந்து 2 பேரும் அதாவது 2 கணத்துலேயே கை வச்சு 3 பேரும் அந்த அந்த வேர்க்கடலை இருக்க ஆறுதான்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இதை தூரத்துல அந்த ஆண்டி பார்த்துட்டு, அச்சோ எல்லா பொருத்தமும் பச்சைக்குன்னு இருக்கு, நல்லா இருக்கு, இதை பார்க்கவே சூப்பரா இருக்கே, இது எல்லாம் பார்க்க தான் நான் இவ்வளோ நல்லா ஆசைப்பட்டேன், இப்போ தான் நடக்கணும் போல, விதி இருந்திருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் 3 பேர் க்யூட்டாக அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, அவங்க அப்படியே ஒரு ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும், அது ஆறி இருக்கும்ல. ஸோ அப்படியே தொட்டு பார்த்தாரு நம்ஜுன் தான். ஸோ உங்கள் 2 பேரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் தொடவே இல்லை. அவர் வந்து தொட்டு பார்த்து ஓகே ஆரிஜின்னு சொல்லிட்டு இப்போ அதை தொல்லியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கையில் இப்படி ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்னா தொல்லியெல்லாம் வரும். ஸோ அது மாதிரி பண்ணி அந்த தொல்லியெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதை அப்படியே ஊதி விடுறப்போ உங்கள் 2 பேர்த்து மேலே சேர்த்து ஊதி விடுறாரு. அவரே அறியாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் அவருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த தொல்லியெல்லாம் அப்படியே வந்துட்டு இது பண்ணிட்டு அப்படியே உஃப்னு ஊதுனா அப்படியே அழகாக பறக்கும்ல, அது டஸ்ட்டு தான், பட் இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. அப்படியே ஊதவும் உங்கள் 2 பேர்த்தோட பேஸ்லேயே வந்து விழுது. ஸோ சிம்சிமா அப்படியே கண்ணை மூடிட்டு அழகாக ஃபீல் பண்ணுறா, நீங்களும் கண்ணை மூடிட்டு அழகாக ஃபீல் பண்ணுறீங்க. என்னவோ தெரியல, இவ்வளோ நேரம் உங்களை பார்க்குறப்பெல்லாம் நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகவே இருந்திருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருக்குமோ அவருக்கே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. வாயை முன்னா க்யூட்டாக தான் இருக்கா, ஆனால் வாயை திறந்த பத்திரக்காளியாட்டு ஆடுவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்புறமா அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த ப்ராசஸ்க்காக போகிறாரு. ஸோ இப்போது அந்த வெல்லம் இருக்குல்லண்டிய, ஸோ வெள்ளத்தை போட்டு பாகு காய்ச்சுவாள். ஸோ அந்த மாதிரி தான் அவர் அதை காய்ச்சறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டாரு, அப்புறம் வெள்ளத்தை போடுறாரு, வெள்ளம் அதிகமாக போது தண்ணி ஊற்றுறாரு, மாற்றி பண்ணிகிட்டே இருக்காரு. ஜஸ்ட் ஒரு கொஞ்சமான குவான்டிட்டியில் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாகு காய்ச்சிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க சார், வெறும் இதாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது சார், கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னத்தை தெரிஞ்சுதோ என்னத்தை பார்த்துப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் சிம்சிமுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல்லே ஒன்றுமே வராத மாதிரி இருக்குது. வயன் நீ செய்கிறப்போ மணக்குச்சு, இப்போ ஒரு மனமும் வரல அப்படின்ட்டு இருக்கிறான். உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இங்கே நம்ஜுன் வேற, இவன் வேற ஒரு பக்கம், டேய் என்னடா உனக்கு மனம் வரல, நல்லா மணக்குது இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி கொண்டு வந்து காட்டுறாரு. இல்லை ஒரு மாதிரி இந்த ஸ்மெல்லு திகட்டுது அப்படிங்கிறான். குட்டி பையனதால அவன் கரெக்டாக தெளிவாக சொல்கிறான். திகட்டுதா, சாப்பிட்டா தானே திகட்டும் அப்படின்னு சொல்லி அவரு, இல்லை இந்த ஸ்மெல்லுக்கே எனக்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட முடியாத அளவுக்கு திகட்டுது அப்படிங்கிறான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கவும் திரும்ப சிம்சிம் வந்துட்டு, தாதி இதில் ஸ்மெல்லே வரல, நல்லா இருக்காது அப்படிங்கிறான். அட பாவி என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. அவரும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு, ஒரு ஸ்மெல்லும் வரல. என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஹார்டாக பண்ணி, அதாவது அந்த ஸ்டோன் மாதிரி கல் மாதிரி பண்ணியிருந்தாலும் அதில் மனமாக இருந்திருக்கும், அவருக்கு அது சாப்பிட்டப்ப தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாம் நல்லா மனமாக இருந்துச்சு, இப்போ மணக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சிட்டே இருக்காரு. அப்படியே யோசிக்கிறப்ப நீங்கள் சொல்கிறீங்க, சார் அதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போடணும் அப்படின்னு சொல்லவும், அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலக்காய் பவுடர் இருக்குல்ல, ஸோ ஏலக்காய் பவுடர் எங்காவது இருக்கான்னு தேடிட்டு இருக்காரு. எங்கேயுமே காணோம். எல்லாத்தையும் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏலக்காய் பவுடர்லேயே யாரும் இங்கே வாங்கி வைக்கல, ஏலக்காய் இருக்குது பவுடர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறீங்க. ஏதாவது பவுடர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலக்கல் எடுத்து கொடுக்குறீங்க. குட்டி வரலாக இருக்கும்ல, ஸோ சும்மா இந்த மிளகு சீரகம்லாம் தட்டத்துக்கு வச்சிருக்கல, ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்குது, கொரியாலே அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. இதை எடுத்து கொடுத்து இந்தாங்க அதில் தட்டி போடுங்க அப்படின்னு சொல்லவும், மிக்சி எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மிக்சி இருக்குது சார், வெறும் ஒரே ஒரு ஏலக்காய் 2 ஏலக்காய்க்கெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சா அது அங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லவும், என்னத்த சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் இவன் வந்துட்டு நம்ம குறுக்க வந்துட்டே இருக்கா, இவன் சரியில்லை அப்படிமே நினச்சிட்டு அதையும் போட்டு டப்புக்குன்னு தட்டிட்டு இருக்காரு. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்துட்டே அவருக்கு வெறியில் கொட்டிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கொட்டுறப்ப லைட்டாக விரல உள்ள விட்டுட்டாரு. ஸோ விரல சேர்த்தி கொட்டிட்டாரு. ஐயோ அம்மான்னு ஒரே கத்து தான். அங்கே ஆண்டி தாளத்தில் மகனே அப்படிங்கிற மாதிரி இருளாச்சு நம்பிச்சுடா அப்படின்னு கேட்கவும், ஐயோ வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கிச்சனில் சும்மா அலப்பறை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, யாருமே வந்துட்டு ஒழுங்காக வேலை செஞ்ச மாதிரி இல்லை. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி தட்டிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி காயம் ஆன மாதிரி இருக்குல்ல, ஸோ ஒரு மாதிரி வலிக்குள்ள வீங்கிக்குள்ள அந்த மாதிரி தான் ரத்தம் கண்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த கையை மட்டும் வாயில் வச்சுட்டு இருக்காரு. அவரால் வலி தாங்கவே முடியல. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சார் நான் சமைச்சு தரேன் இருங்கன்னு சொல்லிட்டு நீங்களே மறுபடியும் அதை கொட்டி அந்த பொடி எடுத்து போட்டு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு இதுக்கப்புறம் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அப்படின்னு மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படியே அவரே மறுபடியும் அந்த கடலெல்லாம் எடுத்து உள்ள போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போது அது மிதமான சூடில் இருக்கிறப்ப தான் டியர் அதை கொஞ்சம் உருண்டை பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அவரும் வந்துட்டு லைட்டாக அதெல்லாம் பார்த்துட்டு உருண்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு இது பண்ணுறாரு. பட் அவரோட கைக்கு அந்த சூடு பொறுக்கல, ரொம்ப சூடாக்குற மாதிரி இருக்குது. கையில் வேறு பேசு பேசுன்னு ஒட்டுதான் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு, பார்த்தாவே தெரியுது. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு கொடுங்க சார் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றும் தேவையில்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் வீம்பு பண்ணிவிட்டு அவரே பண்ணிட்டு இருக்காரு. உருட்டி 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 கிட்டத்தட்ட ஒரு நிறைய உருண்டை உருட்டி வச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு சிம்க்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு வந்துட்டு டேடி மம்மி 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் அப்படி க்யூட்டாக வந்துட்டு உருட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் சேர்ந்து உருட்டி கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் அவரே உங்களை சரி ஓகே நீயும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அழுவாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி உருட்டிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே. ஸோ அதை வந்துட்டு நம்ம சிம் வீடியோ எடுத்துகிட்டு அவனும் வந்து என் அப்பா அம்மா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க, எனக்காக இதெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க, இது சாக்லேட்டு அப்படிங்கிறான். ஸோ அந்த வீடியோவில் அவன் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, நம்மளும் கவனிச்சிருக்க மாட்டார். ஸோ எல்லாமே உருட்டி முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் அது ஆடுறதுக்காக வெயிட்டிங். இப்போ மறுபடியும் பார்க்குற மயன் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே இப்போ யாருமே எடுக்க மாட்டாங்கடா, நம்ம எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம், ஆரட்டும்டா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி தானே நீ ஃபஸ்ட்டு சொன்னேன், அப்போ எல்லாம் டாடி திட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லவும், டேய் நான் திருடலடா, எனக்கு அந்த வார்த்தையை சொல்லாத, நான் தான் உனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே அதையே பார்த்துட்டே இருக்கிறீங்க உட்காந்துட்டு. ஆறுமான்னு சொல்லிட்டு 2 கண்ணத்துலேயும் கை வச்சு சமணங்கால் போட்டு உட்காந்து அதையே பார்ப்பலாம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் அந்த ஆண்டிக்காங்களா அவங்க ஒரு பக்கம் அப்படியே வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசித்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது என்ன, சைடில் வீடியோ எடுக்கிறது என்ன, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. இப்படி தான் ஒரு வழியாக அது ஆறிடுச்சு. இப்போ எல்லாருமே அதை சாப்பிட்டு பார்க்க போகிறீங்க. ஓகேங்க. ஸோ நம்ஜுன் செஞ்ச அந்த கடலை உருண்டை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு தான் சொல்ல போகிறேன் டியர், ஓகேவா? ஸோ எல்லாருமே அதை அப்படியே வேடிக்கையே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்மளோட நம்ஜுன் உப்பா செஞ்ச கடலை மிட்டாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்க. ஸோ இதோட இந்த எப்போ நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற நாளைக்கு பார்க்கலாம். ஓகே இப்போ கமெண்ட்டுக்கு வரலாம். ஸோ அருந்ததி டியர் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடியா கமெண்ட்டில் பின் பண்ண சொன்னீங்களா? ஸோ கண்டிப்பாக நான் இதோட வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஓகே டியர். ஸோ அடுத்த கமெண்ட் வந்துட்டு அன்சியா குட்டிக்கு பிளாக் பிங்க் எஃப்எஃப் வேணுமோ? அதெல்லாம் போட முடியாது டியர், எப்படி போடுறது? அன்சியா குட்டி அதெல்லாம் வேணாமே, எனக்கு தெரியலடா. நம்ம வந்துட்டு பிடிஎஸ்க்கு போடுறோம், நான் ஆர்மி, ஸோ நான் போடுறேன். பிளாக் பிங்க் பிடிக்கும், அதுக்காக அவங்க பொண்ணுங்க எப்படி எனக்கு சொல்ல தெரியல. சரி ஓகே அன்சியா குட்டிக்கு பிளாக் பிங்க்கு எஃப்எஃப் வேணுமோ? முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? கோச்சிக்காத அன்சியா குட்டி, அது சொன்னாங்க கோச்சிக்கூடாது, நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஆர்மி கேர்ள் டியர் அன்எக்ஸ்பெக்டட் போஸ்டா? ஆமாங்க டியர், நான் 2-3 நாள் கழிச்சு போட்டேன். ஸோ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பிடிச்சிருக்கா ஸ்டோரி? உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? நேற்று பார்த்தது நல்லா இருக்கா? உங்களோட பேர் என்ன டியர்? ஆர்மி கேர்ள் ஐடி இருக்குது. ஸோ உங்கள் பேர் தெரியல, உங்கள் பேர் என்ன? ராகவிடியர், தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு ராகவிடியர் நீங்களும் சீனியரும் 2 பேரும் மிமி _0713 அதுக்கு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் பார்த்து தான் ஒரு 4-5 வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு எது எனக்கு தெரியாதனால மறுபடியும் ஐடி ஓப்பன் பண்ணி இப்போது மிமி _0713 அந்த ஐடியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களோட ஐடி வந்துட்டு எனக்கு நிஜமாவே அடிக்கடி தேட முடியல, பட் டைம் கிடைக்கிறப்ப நான் தேடுறேன். ஸோ காட்ட மாட்டேங்குது. ராகவிடியர் உங்கள் பேரும் காட்டல, சீனியரே உங்கள் பேரும் எனக்கு காட்டவே இல்லை. நீங்கள் வேறு ஐடி இருக்குதுன்னு சொன்னீங்களா? ஸோ நம்ம தேடி பார்க்குறோம், ஓகேங்களா? ஓகே ராகவிடியர், ஆமாம் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெண்டு கல்ட்டு போகுது. வேலை செஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது, வேலை இல்லாட்டியும் கஷ்டமாக இருக்குது. லூஸ் தரமாக அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு ஓடுற ஒன்றுமே தெரியல. ஐயோ ஆனால் ரொம்ப கஷ்டம். எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலங்க டியர். பட்டு எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த ஸ்டோரி சொல்கிறது இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, காசு வேணும்ல, அதனால் வேலைக்கு போய் தான் ஆகணும் போல். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு போனாலும் நமக்கு நல்லது தான், பரவாயில்ல போகிறேன், உங்களுக்காக போகிறேன்னா நீங்கள் சொன்னீங்களா, அதுக்காக நான் வந்துட்டு ஃபைட்டிங். ஓகே ராகவிடியர், தேங்க்யூ, லவ் யூ சராங்கே. அப்புறம் சீனியரே
என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் வந்துட்டு லாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் பெரிய கமெண்ட்டாக பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட்டாக பண்ணுறேன். தப்பாக எடுத்துக்காது, கோவப்படக்கூடாது, சரியா? செல்லக்குட்டி லவ் யூ. சரி, ஓகே. சீனியரே தேங்க்யூ, நிறையா அட்வைஸ் கொடுக்குறீங்க. லவ் யூ லவ் யூ. எனக்கு அட்வைஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அண்ட் சீனியரே ஸ்டோரி பிடிச்சிருக்கா? அப்புறம் நீங்கள் கேட்டிங்களே ஏன் யாருக்காவது கண்ணில் விட்டா பண்ணி கொடுத்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு. இருக்குங்க சீனியரே, எப்படி காட்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு தான் எனக்கு தெரியலை. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எனக்கு எப்படின்னா, நான் கொஞ்சம் எப்படின்னா ஜங்குக்குக்காரங்க. ஸோ நான் ஜங்குக்கி டைப்பு. எனக்கு வந்துட்டு கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றத விட நானே ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ண மாட்டேன். பட் ஃபஸ்ட் டைம் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நானே அதெல்லாம் வாங்கி நானே மெனக்கெட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பேன். ஸோ அது மாதிரி தான் ஜங்குக்கு மாதிரி தான் நானே செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிட்டு நான் என்னென்ன தெரியுமா சமைச்சிருக்கேன், அதாவது என்னென்ன தெரியுமா குக் பண்ணிக்கிறேன். முறுக்கு செஞ்சுருக்கேன், தட்டு வடை செஞ்சுருக்கேன், அப்புறம் ரவுண்ட் முறுக்கு இருக்குல்ல, ரிங்கு முறுக்குன்னு சொல்லுவாங்க, அது செஞ்சுருக்கேன். எல்லாமே ஒவ்வொரு தடவை செஞ்சுருக்கேன். அதுக்கு மேலே செஞ்சதுன்னா நல்லா வராது. பிரியாணி ஒரு நாள் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு நல்லா வரல. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு தடவை வந்துட்டு கடலை மிட்டாய் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் செஞ்சேன். நல்லா தான் வந்துச்சு. டேஸ்ட்டு கூட ஓகே தான். ஆனால் கடிக்கிறப்ப பல் அப்படியே கணக்கிட்ட என் பல் நுணுங்காதது மட்டும்தான் மிதங்க, அந்த அளவுக்கு ஹார்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு தடவை இது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன், எள்ளு உருண்டை இருக்குல்ல, ஸோ அதுவும் ட்ரை பண்ணேன். அதுதான் ரொம்ப மோசத்துலேயும் மோசம், பயங்கர மோசம். சாமி கடிக்கவே முடியல. அப்படியே வந்துட்டு கருங்கல் எடுத்து கடிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. ஆ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதை தான் அப்படியே இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் எண்ணிக்கிட்டேன். கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள். அப்புறம் சீனியரே, உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா? அச்சோ, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. என்னோட சீனியர் ஹாப்பினா நான் டபுள் ட்ரிபிள் ட்ரிபிள் ஹாப்பி. ஓகேங்க சரி, நான் வந்துட்டு அந்த ஐடி கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஓகே டே, டாட்டா. லவ் யூ சாராங்க, டாட்டா. ஓகே டே. இந்த இன்னைக்கு இந்த 4 கமெண்ட் தான் பார்த்தேன். ஸோ வேறு கமெண்ட் எதுவும் எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று, அதாவது இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ அந்த எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே டே சாராங்க, தேங்க்யூ. அப்புறம் இந்த ஸ்டோரி இன்னைக்கு பிடிச்சிருக்கா?